அந்த கஷ்டத்திலையும் ஆண்டவரை மகிமைப்படுத்துறது. இந்த நிலையிலும் பாருங்க, இங்க கர்த்தர் என்ன செய்யல, எங்களை கைவிடல அப்படின்னு நம்ம சொல்லணும் மக்களுக்கு. இந்த வியாதியில பிரச்சனையோடு நான் இயேசுவோட வாழுகிறேன் அப்படின்னு மக்களுக்கு புரிய வைக்கணும். இந்த சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தர் எங்களை கைவிடல அப்படின்னு அவரை மகிமைப்படுத்தணும். அதான் சாட்சிகளின் வாழ்க்கை. இன்னொன்னு, ஆண்டவர் மரிச்சிட்டார் அப்படின்னு சொல்லுகிற நாட்கள்ல 2ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 2:32 சொல்லுது, இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளா இருக்கிறோம்னு அப்போஸ்தலன் பேதுரு சொன்னாரு. இப்ப இயேசு மரிச்சிட்டாரு, உயிரோடு எழும்பினது யாருக்கு தான் தெரியும்? கிறிஸ்தவங்களுக்கு தான் தெரியும். இயேசு உயிரோடு எழும்பினது கிறிஸ்தவங்களுக்கு தான் தெரியும். எந்த கிறிஸ்தவங்க? சீசரலா இருந்த சில பெண்கள், அவங்களுக்கு தான் தெரியும். அப்புறம் ஆண்டவர் தமது சீசர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தினார் உயிரோடு